Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 8 Nachino. போன கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம இதுவரையும் பார்த்துருக்கிறது என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கலரிங் கொடுக்குறதுன்ட்டு இப்போ அதிலே இந்த CS3ல் இன்னொரு எக்ஸ்ட்ரா மாடல் பார்ப்போம். அதாவது CSS3னா ஒன்றும் இல்லைங்க, அந்த HTML5 மாதிரி CSSையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் CSS3 அப்படின்றோம். இப்போது நம்ம இப்போ நார்மலாக XHTML பார்த்தோன்னா சைல்டு செலக்டாக இருக்குது. இப்போது இந்த ஹெச் குரூப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெச் ஒன்று செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஹெச் குரூப் அப்படின்னு போட்டு குரூப்புன்னு போட்டு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அப்புறம் H1 அப்படின்றத செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான கலரிங்கெல்லாம் கொடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த CSS3ல் அதையும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டில் வேணால் ஹெட்டர்லேயே க்ரியேட் பண்ணுறேன். பேராகிராஃப் 1 வந்து இந்த பேராகிராஃபை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம இப்போ எடுக்க போகிறது கொஞ்சம் நல்லா புரியும். ஒரு 4 லைன் காப்பி பண்ணிட்டேன். இப்போ உங்கள் பேர் கொடுத்துட்றேன் செய்யணும் அப்படின்ட்டு. இதையும் காப்பி பண்ணிடுறேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேர் கொடுத்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். மணின்னு கொடுக்குறேன், ஏன் அப்படின்னு கொடுக்குறேன், அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 வகையான பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொன்றுத்துலேயும் கிளாஸ் செட் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தோன்னா சீனு அப்படின்னு ஒரு கிளாஸ் செட் பண்ணுறேன். இந்த சீனு கிளாஸை 4 இதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த சீனுன்ற கிளாஸு இந்த 4 இதுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த CSS3ல் இருக்கிற அட்வான்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டேன். டாட் சீனுன்றது கிளாஸ். அந்த கிளாஸில் ப்ளஸ் = பின்னு போட்டு அதுக்கான கலர் கொடுக்குறேன். பாருங்கள், ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சீனுன்றது கிளாஸு, டாட் வச்சு போட்டால் கிளாஸ் அப்படின்றது HTML ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் இப்போ இந்த சீனு அப்படின்ற கிளாஸு இந்த பின்றதோடு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்றத காட்டுறேன். பாருங்கள், பார்த்தோன்னா நான் இங்கே கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சாரி நான் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கரெக்டு, சேவ் பண்ணல. இப்போ சேவ் பண்ணிட்டேன். எடுத்துங்களா, அதாவது மை நேம் இஸ் சீனு அப்படின்றது தவிர மீதி 3 இதுக்கும் கலரிங் வந்திருக்கு. கரெக்டாக எடுத்துங்களா. அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் அதை தான் செய்யும். அதாவது சீனு அப்படின்றத விட்டு அதாவது அதை நான் காட்டி விளக்கம் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது இந்த சீனுன்றது பார்த்தோன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணும்போது அந்த பேராகிராஃபோட ஒரு லைனை விட்டு அடுத்த லைன்லேருந்து ரெட் கலர் வந்து இன்சர்ட் பண்ணோம். நம்ம இப்போ இந்த பேராகிராஃப்லேயே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வேறு ஏதாச்சும் பாருங்கள் அப்போ என்ன ஆகுதுன்ட்டு ஸ்பேன் அப்படின்ற ஒரு நான் டேக் யூஸ் பண்ணுறேன். மேக் மீ அப்படின்னு போட்டு சும்மா க்ளோஸ் பண்ணுறேன் அந்த டேகு. இந்த டேகை பற்றியெல்லாம் நான் XHTML சொல்லியிருப்பேன்.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தோன்னா இப்போ இந்த மேக் மீ அந்த மை நேம் இஸ் திரு அது ரெண்டுமே கலர் வரல. அது கீழே நான் இன்னொரு இந்த திருன்றதுக்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. பார்த்தோன்னா அந்த மேக் மீ கலர் வரல, அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற திருவும் வரல, அதுக்கு அடுத்து இருக்க மூணாவது இருக்க ஒரு அந்த திரு அப்படின்றது வந்திருக்கு. அதாவது இந்த திரு நான் வேறு நேம் கொடுக்குறேன், ஆப்பிள் அப்படின்ட்டு. இப்போது இதில் என்ன சொல்ல வரேன்னா, மொதல் இருக்கிறது கலர் வரல, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கலர் வந்திருக்கு. நான் மேக் மீ அப்படின்றது புதுசாக இன்சர்ட் பண்ணேன். அது இன்சர்ட் பண்ணாத வரைக்கும் எல்லாமே கலரிங் வந்துச்சு. அது இன்சர்ட் பண்ணப்போ இது மட்டும் அது ரெண்டுமே கலர் வரல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ப்ளஸ்ன்றது பார்த்தோன்னா முதல்ல இருக்கிறது எப்பயுமே முதல் இருக்கிற பேராகிராஃபோ இல்லை ஒரு டேக்கோ அதை எடுத்துக்காது. அடுத்ததுலேருந்து அந்த டேகை நம்ம கலரிங் கொடுத்துட்டு வரோம். இங்கே அப்படி நம்ம புதுசாக ஒரு டேக் இன்சர்ட் பண்ணும் போது இதுக்கு அடுத்தது இருக்கிறது கலர் எடுத்துக்கல. ஏன்னா இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு டேக் எழுதியிருந்தோம்னா அதுக்கு இருக்கிறது கலர் எடுத்துருக்காது, அதுக்கு அடுத்ததுலேருந்து கலர் எடுத்துக்கும். அதேமாரி தான் இங்கே நம்ம புதுசாக ஒரு டேக் எழுதியிருக்கோம், அந்த டேகுக்கு அடுத்தது இருக்கிறது கலர் எடுத்துக்காது, அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து கலர் எடுத்துக்கும். இதுலேயே இன்னொரு டேக் இருக்குது, அது என்ன பண்ணோம்னா இதே ஆப்போசிட்டில் பண்ணோம். இப்போ ப்ளஸ்ன்றதை எடுத்துகிட்டு டெல்ட் அப்படின்ற சிம்பிளை நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சிம்பிள் என்ன பண்ணோம்னா அதுக்கு அடுத்து இருக்க கலரும் எடுத்துக்கும். அதாவது பேராகிராஃப் கொடுத்துருக்கிற கலரிங்கை தவிர மீதி எத்தனை நம்ம கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் அத்தனை கிளாஸுக்கும் அந்த கலரிங் யூஸ் பண்ணோம். நடுவில் நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை டேக் யூஸ் பண்ணாலும் அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. பார்த்திங்கன்னா இதுவும் கலர் வந்துச்சு. இதே ப்ளஸ் டேக் யூஸ் பண்ணோன்னா நம்ம எந்த டேக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்து இருக்கிற டேக்கை தவிர அதுக்கப்புறம் இருக்கிற டேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது இருங்க. டவுட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டில் இருந்து கமெண்ட் கொடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.